பூங்காற்று திரும்பவும் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் தீபாவளிக்கு சந்தோஷமாக பட்டாசு வெடித்து ரெசார்ட்டில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு குமரன் கையில் பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு பட்டு லைட்டாக வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே பார்த்திங்கன்னா குமரன் வந்து கத்திடுவார். இதை நினச்சி எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுவாங்க. உடனே இன்பா பார்த்திங்க அப்படின்னா குமரனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி என்னாச்சு மாமான்னு ரொம்பவே அக்கறையாக வந்து பண்ணுவாங்க. இதை பார்த்த ஆனந்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பொறாமையாகவும் கோவமாகவும் வரும். குமரன் கூட இன்பா க்ளோஸாக இருக்கிறது ஆனந்திக்கு பிடிக்கவே இல்லை. இதையெல்லாம் குணா வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெடி வெடிக்காம ஆனந்தி போய் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. என்ன ஆனந்தி வெடி வெடிக்காமல் தனியாக இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குணா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்லுவாங்க. எனக்கு தெரியாதா நீ வந்து சரியில்லை, இந்த மாதிரி குமரன் சார் கூட இன்பாஸ் வந்து பழகுறதும் உனக்கு பிடிக்கல, அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்பா துடிச்சு போய் அவர் கையை பிடிச்சது, இது எதுவுமே உனக்கு பிடிக்கல அப்படி தானே? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, குமரன் சார் அவ கூட பழகுறது உனக்கு பிடிக்கல, அந்த நீ ஏன் ஒத்துக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேவையில்லாத இதெல்லாம் இல்லாததெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க குணா, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு குணாவையும் ஆனந்தியும் கூப்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.